தமிழக மக்களின் பாரம்பரிய நிகழ்ச்சியான ஜல்லிக்கட்டை வரும் பொங்கல் விழாவின் போது நடத்த ஏதுவாக அவசர சட்டம் கொண்டுவர வலியுறுத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமருக்கு கடிதம் எழுதியிருப்பது கிராமப்புற மக்கள் மத்தியில் புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சரின் இந்த நடவடிக்கையின் மூலம் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த வழி பிறக்கும் என்ற நம்பிக்கை தங்களுக்கு ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். உடனே அவசர சட்டத்தை கொண்டு வந்து பார்லிமெண்ட்டில் இந்த சட்டத்தை பாஸ் பண்ணணும், அதுக்கு தேவைன்னா பார்லிமெண்ட்டை நீங்கள் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டருக்கு அம்மா வலியுறுத்தினது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்வு, ஒரு பாரம்பரியம் காக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லி அம்மா இவ்வளோ தூரம் குரல் கொடுத்தது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். முதல்வர் அம்மா அவர்கள் எங்களுக்கு ஜல்லிக்கட்டை மீட்டி தருவாங்கன்ற மாதிரி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்குது. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு தமிழகத்தின் பாரம்பரியமான விளையாட்டு போட்டியான ஜல்லிக்கட்டை தொடர்ந்து நடத்திட கடிதம் எழுதி நம்மளது பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு விளையாட்டை தமிழகத்தில் மீண்டும் தொடர்ந்து நடத்திட பாடுபடும் அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற பொங்கலுக்குள் கட்டாயம் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தீவிர நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை காணிக்கையாக்கின்றோம்.